தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். அது முடிவடைந்து இன்றைக்கு வெளிப்படுத்தின கடந்த வாரத்தை வெளிப்படுத்தின ரூபத்திலே சில காரியங்களை பார்த்தோம். இந்த வெளிப்படுத்திய சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் யோவானோடு பேசுகின்ற சில காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் இந்த முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்த புத்தகத்தை பார்ப்போமாக இருந்தால் சுமாராக 25-30 வாரங்கள் செல்லும். ஆனால் இதில் முக்கியமானதை மட்டும் நாங்கள் பார்க்க போகின்றோம். சில காரியங்கள் முக்கியமாக ஆண்டவர் எப்படி பேசினால் எப்படி நடக்கப் போகின்ற காரியங்கள் என்ற பக்கத்து குறித்து முக்கியமான காரியங்களை எடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த யோவானை குறித்து பார்க்கின்ற வேளையிலே அவர் மரிக்கின்ற வேளையிலே 90 வயசு. அதே போல் தானியேல் மரிக்கின்ற வேளையிலே அவருக்கு வயசு 90 வயசு. தானியேலுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தது. அதைவிட இன்னும் அதிகமான பாடுகள் யோவான் பெற்றுக்கொண்டார். அங்கே அவர் இருந்த அரண்மனையிலே அவருக்கு உபத்திரம் வந்தது. தானியேல் தீர்க்கதரிசனங்கள் சொல்லுகின்ற வேளையில் சில காரியங்களை தேவனுக்கு பயந்து சில காரியங்களை அரண்மனையிலே கட்டுப்பாடு பண்ணி தேவனுக்காக தன்னை மீறி தன்னுடைய அதாவது அரசாங்கம் கொடுத்த கட்டுப்பாடலை மீறினத்தினாலே அவருக்கு பாடல் வந்தது. ஆனால் யோவானை குறித்து பார்க்கின்ற வேளையில் பயங்கரமான பாடுகள். என்ன பாடுகள் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வேளையிலே பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கின்ற வேளையிலே சீசர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு குறித்து சீசர்களை குறித்து பார்க்கின்ற வேளையிலே எல்லா சீசர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அதே போல் பலர் மரித்தார்கள். ஆனால் யோவான் மட்டும் அங்கே வயது சென்றவராக மரிக்கிறது குறித்து பார்க்கின்றோம். ஏனென்றால் அவரை கொலை செய்ய முடியவில்லை. பல காரியங்களை குறித்து செய்தார்கள், பல தீங்குகளை செய்தார்கள், பல விதமான கொலைகளுக்கு அங்கே செய்ய ஆரம்பித்தார்கள். ஒன்றுமே பலிக்கவில்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து அவரை காத்து கொண்டார். ஏன் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எவன் ஐஸ்வர்யமாக ஒரு ஊழியக்காரன் வாழ்ந்து கொண்டு வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை என்றது அர்த்தம். முக்கியமாக பார்க்க விடவில்லை. பணம் எல்லாம் இருந்து ஆஸ்தி எல்லாம் இருந்து தேவனோடு ஊழியம் செய்கின்ற பொழுது அவனுக்கு பாடுகள் இருந்தால் அவன் நிச்சயமாக தேவன் அவரோடு இருக்கின்றார் என்று அர்த்தம். ஏனென்றால் இதை சொல்லுகிறேன் என்றால், பாடுகள் வராமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தனும் அவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல. ஆஸ்தியை சேர்க்கிறான், அவரை யார் அள்ளி கொண்டு போது யார் என்று அவனுக்கு புரியாது. ஊழியக்காரனாக இருந்தது, உலக காரியங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பார்க்கின்ற பொழுதில் குறித்து பார்க்கின்ற பொழுதில் சிலருடைய வாழ்க்கையில் தானியேலை குறித்து பார்க்கின்ற பொழுதில், அதுக்கு மேலாக ராஜாக்களை குறித்து பார்க்கின்ற பொழுதில், சவுலை குறித்து பார்க்கின்ற பொழுதில், சவுல் அவரோடு இருக்கின்றார். சவுளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுகிறது. ஆனால் காலங்கள் கடக்க 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 கீழ்ப்படியாமை வருகின்ற பொழுதிலே அவனுக்கு உபத்திரம் வருகிறது, பாடுகள் வருகிறது. அதே போல பாருங்கள், தாவீதை குறித்து பார்க்கின்ற பொழுதில் தாவீதுடைய வாழ்க்கை ஒரு நாள் பாவத்தில் விழுந்து போகின்றான். ஆனால் பாவத்திலே விழுந்த அந்த தாவீது என்ன செய்கின்றான்? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை பொருத்தனை பண்ணுகின்றான். ஆண்டவரை, என்னுடைய பாவங்களை கழுவி என்ன சுத்திகரியும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வருகின்ற வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுகிறது, ஆஸ்தி வருகிறது, எல்லாம் இருக்கிறது, பயமும் இருக்குது, தேவனை பற்றிய பயம் இருக்கிறது. அது என்ன பயம் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்றார் ஒரு வார்த்தை. அரசனாக இருக்கின்ற வேளையிலே பாடுகள் இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், ஆண்டவரே, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று மற்றவர் சொல்லுகின்ற வேளை என்னுடைய மனம் சந்தோஷத்தினாலே களி கூர்ந்தது என்று சொல்லி ஆலயத்திலே போய் பாடுகின்றார். பாடுகளை பாடிக்கொண்டே இருக்கின்றார்.
அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பாவங்கள் எல்லாம் அவற்றை மன்னித்து விட்டு அவரை ஆசீர்வதிக்கிறவராக மாறுகின்றார். அந்த சந்ததியிலே பாருங்க, சாலமோன் உருவாகின்றார். சாலமோனுக்கு பின்னாக பார்க்கிறவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த சந்ததியிலே வருகின்றார். இப்படியாக பாடுகளுடைய வாழ்க்கையிலே ஒருவருடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அந்த பாடுகள் இருக்கிற வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் பெற காத்திருக்கிறது. இந்த யோவானுக்கு நிருபத்தில் பார்க்கின்ற வேளையில் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அவரை கண்டபோது செத்தனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கின்றேன். யோவான் பார்க்கின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்போ தரிசனமாகிறார் என்று சற்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து சுமாராக 60 வருடங்களுக்கு பின்னாகத்தான் அந்த தரிசனத்தை பார்க்கின்றார். 60-70 வருஷங்கள், சுமாராக இத்தனை ஆண்டு என்று சொல்ல முடியாது. ஆனால் 60-70 ஆண்டுகளுக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் வந்து அங்கே முகமுகமாக காண்பிக்கிறார் தன்னை. அங்கே அவரை பார்த்த உடனே அவர் ஏக்கத்தோடு விழுந்து அங்கே மரித்தவன் போல விழுந்து விடுகின்றார். அதாவது மரித்தவனை போல விழுந்து விட்டேன். அந்த உண்மையான வார்த்தை என்னன்னு பார்க்கின்றால், அவரை பார்த்த உடனே தேவனுடைய பிரசன்னம் அவரை தாங்கிவிட்டது. அந்த பிரசன்னத்தை தாங்க முடியாமல் யோவான் கீழே விழுகின்றார். விழுந்த உடனே ஆண்டவர் தூக்கி விடுகின்றார். தூக்கி சொல்லுகின்றார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கின்றேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கின்றேன். ஒரு நாள் மரித்தது உண்மை. ஆனால் மரித்த நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாட்களும் தன்னுடைய சீசலுக்கு தன்னை காண்பித்து அங்கே திரும்ப பரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். போகின்ற வழி சொல்லுகின்றார் ஆண்டவர், நான் இதோ போகின்றேன், நான் போனால்தான் உங்களுக்கு தேற்றவாளை அனுப்புவேன். அந்த தேற்றால் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார். அப்படின்னா தேவ தூதரான தாங்கிய பரிசுத்த ஆவியானவர் வந்து சத்தியத்தை அறிவிக்கிறவராகவும் சத்தியத்தை எங்களுக்கு கைக்கொள்கிறவராகவும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கின்றவர்கள் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் துறவுள்ள உடையவராக இருக்கேன். நீ கண்டவர்களையும் இருக்கிறவர்களையும் இவர்கள் பின்பு சம்பவிக்களையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தை 7 பொற்குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளாம் தூர்களாம், சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்கு 7 சபைகளாம். அங்கே நீ பார்த்து கொண்டிருக்கின்ற 7 குத்துவிளக்களும் 7 சபைகள். அப்போ தேவன் சொல்லுகின்றார், அந்த 7 சபைகளுக்குள்ளேயும் தூதர்கள் இருக்கின்றார்கள். அங்கே தூதர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய, அதாவது நீ சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார் 7 சபைகளை குறித்து சொல்லுகின்றார். பாருங்கள், வேத வாக்கியத்திலே வேதத்திலே பார்க்கின்ற பொழுதிலே 7 மிக முக்கியமாக ஆண்டவர் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுக்கின்றார். 1வது பார்க்கின்ற பொழுதிலே ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுதிலே 7 நாட்களை குறிக்கிறது. 7 நாட்கள். அது பின்னாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற வேளையிலே மரிக்க போகின்ற வேளையிலே 7 வார்த்தைகளை கொடுக்கின்றார். 7 வார்த்தைகள். இங்கே பார்க்கின்ற 7 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கின்றோம், 7 சபைகளை குறித்து பார்க்கணும், 7 தூதர்களை குறித்து பார்க்கணும். இப்படியாக 7 7 7 என்று சொல்லி வேதத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், யோவானுக்கு சொல்லுகின்றார், இந்த ஆசியா தேசத்திலே 7 சபைகள் இருக்கின்றது. முக்கியமான சபைகள். பல சபைகள் திருச்சபைகள் இருந்தது. ஆனால் அந்த 7 மிக முக்கியமான சபைகள் ஆவிக்குரிய சபைகள். அதுக்கு முன்பாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் ஒரே ஒரு ஆலயம் இருந்தது, தேவாலயம், எருசலேம் தேவாலயம். அதுக்கு பின்னாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 33 ஆண்டுகள், அதாவது அந்த 3.5 ஆண்டுகள், சுமாராக 3.5 ஆண்டுகள் தேவன் எங்கேயும் சத்தியத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கின்றது. ஒன்று தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணுகின்றார். அதற்கு பின்பாக அவர் கெச்சமன தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, மலைகளில் மேலே இருந்து அவர் பிரசங்கம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார்.
அதை குறித்து பார்க்கின்ற வழியில் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களையும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மலையிலே இருந்து பிரசங்கம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். 3 அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரையிலே சபைகள் என்றது உருவாகவில்லை. ஆங்காங்கே வீட்டு கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அங்கே உயிர்களை பெற்று அங்கே 40 நாட்களும் அங்கே உலாவிக் கொண்டு வருகின்ற வழியிலே சீசர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அங்கே வீடு வீடாக அங்கே அப்பம் விட்டு அங்கே ஆராதனை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படியாக அதுக்கு பின்னாக அப்போஸ்தலர் காலங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் எழும்புகின்றார்கள். அதுக்கு பின்னாக ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றி பவுல் மூலமாகவும் பல திருச்சபைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அந்த திருச்சபைகள் மத்தியிலே பாருங்கள், அநேக திருச்சபைகள் உருவாகிறது. அந்த அநேக திருச்சபைகளில் 3 திருச்சபையை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். இந்த 3 திருச்சபைகளுக்கும் நீ போய் சொல்லு. முதல் திருச்சபையை குறித்து பார்க்கின்றவர்கள் பாருங்கள், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது, ஹல்லேலூயா, உன் பிரியாசத்தை உன் பொறுமையை நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கின்றேன். இந்த சபையில் எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு திருச்சபையில் என்ன நடக்கிறது, நம்முடைய திருச்சபையும் குறித்து பார்க்கின்றார் ஆண்டவர். இந்த திருச்சபையில் என்ன செய்கிறோம், என்ன செய்கின்றோம், எப்படி நாங்கள் ஆராதிக்கிறோம், எப்படி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கணும், எப்படி தேவனுக்கு பயந்துள்ளாக இருக்கின்றோம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்போது அந்த சபையிலே எபேசு சபையிலே பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ எபேசு சபையில் பலர் வருகின்றார்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு ஊழியம் செய்ய வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்பதையும் எபேசு சபை தெரிந்து கொள்கிறது. இந்த தேசத்தில் பார்க்கின்றவர்கள் பாருங்கள், இந்தியா தேசத்திலிருந்து இங்கே வருகின்றார்கள் ஊழியம் செய்வதற்கு, இந்தியா தேசத்திலிருந்து வருகின்றார்கள் ஊழியம் செய்வதற்கு. ஆனால் அந்த தேசத்தில் அவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ செய்வது எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்கின்றார்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்வதாக இருந்தால் எந்த இடத்தில் தேவன் கொடுக்கின்றார்களோ அந்த வீட்டில் நாம் என்ன செய்ய முடியும், எந்த பட்டணத்தில் நான் பிறந்திருக்கிறோமோ அந்த பட்டணத்துக்கு எங்களுக்கு பொறுப்பு உள்ளவராக இருக்கின்றோம். நம்முடைய தேசத்தில் அல்லது எங்களை ஆண்டவர் இந்த கனடா தேசத்தில் எங்களை ரட்சிப்பு கொண்டவர், இந்த கனடா தேசத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக தேவன் விரும்புகின்றார். அதே போல் எந்தெந்த தேசத்திலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த தேசத்தில் அந்த பட்டணத்திலே அவர் பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள். அதே போல் இங்கே பார்க்கின்ற வழியில் எபேசு சபையிலே அங்கே உண்மையாக உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் சொல்லிக்கொண்டு வருகிறவர்களை பார்க்கின்றார்கள். இவர்கள் அப்போஸ்தலர் என்று கண்டு அங்கே அவர்களை அவர் உண்மையான அப்போஸ்தலர் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர்களை விலக்கி காட்டுகிறார். ஏன்னா தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனை நாம் வரவேற்க வேண்டும். நாம் சரி, திருச்சபை சரி, யாராக இருந்தாலும், வீடுல சரி, யாராக இருந்தாலும் உண்மையான ஊழியக்காரன் யார் என்று அறிய வேண்டும், அல்லது நீ அறிந்து கொள்ள வேண்டும். சில வழியில் ஒரு வந்து நாங்கள் தெரியாமல் பார்த்து விட்டோம் என்றால் அவர் அறிந்து உண்மையான ஊழியக்காரனாக எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகின்றார், எதை குறித்து அங்கே ஊழியத்தில் செய்கின்றார். ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாயில என்ன வர வேண்டும், தேவனுடைய வார்த்தை, ரட்சிப்பின் சுவிசேஷம் வர வேண்டும். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் எந்த ஊழியக்காரனுடைய வாயில வருகிறதோ அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அவனுடைய வாழ்க்கையில் பணத்தை குறித்தோ பெருமையை குறித்தோ எந்த ஒரு காரியத்தையும் குறித்தோ அவனுடைய வாழ்க்கையில் வராது. அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாயிலிருந்து பரிசுத்தமான பிரசங்கங்களும் கடிந்து கொள்ளுதலும் வரும் கண்டிப்பாக. அதுதான் உண்மையான ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கண்டறிந்து கொண்டார்கள். பாருங்க, சொல்கின்றார், உன் கிரியையிலே உன் பிரியாசத்தை உன் பொறுமையை நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்
நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய நாமத்தை கொண்டு நீ பிரியாசப்பட்டிருக்கின்ற இப்போ சத்தியத்தை சொல்லி இருக்கின்ற உயிரை கொண்டு பாராமல் கூட நீ சத்தியத்தை சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லி சொல்லி அனலாய் இருக்கின்றாய். ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் உனக்கு ஒரு குறைவு உண்டு. எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றாய். அப்போதில் நீ கண்டுகொண்டாய், பொய்யான உபதேசத்தை கண்டுகொண்டாய், எல்லாவற்றையும் கண்டுகொண்டாய். ஆனால் இப்போ எல்லாவற்றையும் செய்கிறது நீ ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு என்கின்ற வார்த்தை கொஞ்சம் இறங்கிவிட்டாய். தேவன் மேல் அன்பு செலுத்துகிற நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டோம். தேவனில் அன்பு என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்னதை கொடுக்கிறது? நான் அழுந்திடம் எழுந்து காலையிலே ஆண்டவரை தேடுகிறது முதல் அன்பு. அன்பு இழுக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலையில் என்ன தேடுங்கள், நான் உங்களை கண்டடைவேன். நான் கண்டடைவேன் என்ன? காலையில் ஒரு தாய் என்ன செய்கின்றாள்? பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கு எழுந்த உடனே தாய் பிள்ளையை தூக்கி வைத்து மடியிலே பால் கொடுப்பாள். அப்படி தாய் கொஞ்சம் நேரம் தவற விடுகின்றவள்ள குழந்தை என்ன செய்கிறது? தவழ்ந்து போய் தாயினுடைய மடியிலே ஏறி உட்கார்ந்து பால் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இதுதான் அன்பு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மேல் நான் அன்பு செலுத்துவனமாக இருந்தால் நான் காலையில் இருந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவை என்னை கண்டடைவான். அதான் முக்கியமானது. நான் அதிகாலையில் இருந்து தேவனை தேட வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படிக்க படிக்க தேவனில் எனக்கு அன்பு அதிகமாகிறது. வேதத்தை படிக்க படிக்க தேவனில் அன்பு அதிகமாகிறது. அந்த அன்பிலே நீ குறைபடுகிற வேதத்தை படிக்க மறந்து விட்டாய், ஜெபிக்க மறந்து விட்டாய். கொஞ்சம் குறைவு. படிக்கிறேன் இல்லை என்ன, படிக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே ஒரு மணித்தியாலம் ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஒரு மணித்தான் வேதத்தை வாய்ச்சி கொண்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக வேற 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 10 50 ஆகி 50 40 ஆகி 30 ஆகி 10 ஆகி இன்றைக்கு 5 நிமிஷம் கூட ஜெபிக்க நேரம் கிடையாது. அவளுக்கு பிஸி. அப்போ தேவனுடைய அன்பு எங்களை விட்டு குறைந்து போகிறது. அந்த அன்பைத்தான் தேவன் சொல்லுகின்றார். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தின் உன் விளக்கத்தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். என்ன செய்வார் ஆண்டவர்? நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னுடைய விளக்குத்தண்டு, வெளிச்சம் கொடுக்கிற விளக்குத்தண்டை உன்னை விட்டு நீக்கி போடுவேன். நம்முடைய தேசத்தில் பார்க்கிற வேளையில் அந்த காலத்தில் சிறு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படித்தானே? சிறு குடிசை. அந்த சிறு குடிசையில் அந்த காலத்தில் அதாவது எலக்ட்ரிக் சிட்டி இல்லை. அதனுடைய நார்மலாக எல்லாருடைய வீடுகளையும் அரிக்கம் லாம்பு வைத்து கொளுத்தி அங்கே அந்த வெளிச்சத்திலே படிப்போம். அணைக்க விட மாட்டோம், கொஞ்சம் குறைத்து விட்டு தூங்குவோம். எப்படியாக? ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறது. இந்த இடத்துல தேவனுக்கு நமக்கும் அங்கே தொடர்பு குறைகின்ற வேளையில் எங்களுக்கு இந்த ஆண்டவர் ஆகிய தேவன் கொடுக்கின்ற விளக்கு தண்டை நீக்கி போடுவேன் என்றால் தேவனுடைய வெளிச்சம் எங்களை விட்டு போகிறது. பரிசுத்தாவியானவருடைய வெளிச்சம் எங்களை விட்டு போகிறது. சவுல் கீழ்ப்படியாத போன வேளையில் தேவனுடைய பிரசன்னம் விட்டு போய்விட்டது. இருளில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் பெரிய வெளிச்சத்தை கண்டாக இந்த வெளிச்சம் மங்கி போகிறது. எல்லாம் போகிறது, குறைஞ்சி போகிறது. நான் வெறுக்க நிற்கிறாய் மனத்தின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோனாய் மதம் அது எப்படி உருவாகினது? அப்போஸ்தலரில் ஒருவனாகிய பலர் உருவாகினார்கள். அதில் நிக்கோதேமியு என்கின்ற ஒருவரும் இருக்கின்றார். நிக்கோதேமியு என்கின்ற ஒரு ஊழியக்காரன். அவன் என்ன செய்கின்றான்? கொஞ்சம் வித்தியாசமாக ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றான். என்ன? விக்கிர சிலைகளை உண்டு பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல விக்கிரத்தை உண்டு பண்ணி அங்கே ஆரம்பித்து ஜெபம் பண்ணுகின்றார். அங்கே இருந்து தான் அங்கே கத்தோலிக்க திருச்சபைகளே உருவாக்கப்பட்டது, விக்கிர ஆரம் உருவாக்கப்பட்டது.
அதை நீ வெறுக்கின்றாய். அப்படிப்பட்டவனை நீ வெறுக்கின்றாய், நீ அங்கே வெளுத்தி விட்டாய். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தாரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கின்றாய். அது உணர்த்தல் உண்டு, எல்லாவற்றையும் செய்கின்றாய். ஆனால் உண்டு குறைவு என்ன? ஜபம், வேத வாசிப்பு குறைந்து விடுகிறது. ஆவியான சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் 2 விதமான கனியை வைத்திருக்கின்றார். ஒரு கனி ஏதோம் தோட்டத்திலே இருக்கிற கனி, இருந்த கனி. அடுத்த கனி வைத்திருக்கின்ற பரலோகத்திலே தேவன் ஒரு கனி எங்களுக்கு வைத்திருக்கின்றார். அதை புசிக்கிறவன் ஒரு நாளும் பசி அடியான். ஹல்லேலூயா. அந்த கனியை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசியாதே புசித்தார்கள், மரணம் அடைந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. அப்போ அப்படி அர்த்தம் என்னவென்றால், அங்கே லாசரு மரித்து போகின்றான், ஐஸ்வர்யான் மரித்து போகின்றான். 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் போகின்றார்கள். ஐஸ்வர்யான் என்ன செய்கின்றான்? நரகத்தில் போயிருக்கின்றான். தண்ணி கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் லாசரு எப்படி இருக்கின்றான்? லாசரு போய் தேவனுடைய ஆபிரகாமுடைய மடி, ஆபிரகாம் என்பது ஆண்டவராகிய இயேசு தேவனை குறிக்கிறது. ஆபிரகாமுடைய மடியில இருந்து இளைப்பாறிக்கொண்டே இருக்கின்றான். இங்கே சொல்லப்படுகிற ஜீவ விருட்சத்தின் கனி ஆகிய தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கின்றான், சாப்பிட்டு கொண்டே இருக்க மடியில இருந்து அங்கே இளைப்பாறிக்கொண்டே இருக்கின்றான். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் எப்படி ஆறுதல் படுவோம், இளைப்பாறுவோம். நான் இதை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகுகின்ற வேளையில் ஐஸ்வர்யான் எப்படி கஷ்டப்படுகின்றானோ, வேதனைப்படுகின்றானோ, துன்பப்படுகின்றானோ அதே கஷ்டம் எங்களுக்கு வரும். ஏனென்றால் கர்த்தாவே கர்த்தாவே என்று நான் கதறினாலும் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லு, இப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை சொல்லு, இப்படிப்பட்ட திருச்சபைகளுக்கு நீ விளக்கத்தை கொடு போ சொல்லு. சொல்லிக்கொண்டு வருகின்ற வேளைதான், இப்படியான பிரசங்கங்களை சொல்லிக்கொண்டு வருகின்ற வேளைதான் ரோம ராட்சியம் வந்து அங்கே யோவானை சிறைப்படுத்தி கொண்டு போகின்றார்கள். தேவனுடைய மார்க்கத்தை சுவிசேஷமாக சத்தியமாக அங்கே அடித்துறுத்தி அங்கே கடுமையாக அங்கே உபதேசத்தின்படினால்தான் அங்கே யோவானை கொண்டு போய் கொலை செய்வதற்கு பல எத்தனை செய்தார்கள், முடியவில்லை. கடைசியாக கொண்டே பத்மு தீவிலே சிறையாக்கப்பட்டிருக்கின்றார். சிறையாக்கப்பட்ட அந்த பத்மு தீவிலே ஆண்டவராக இதவன் அங்கே அவரோடு இடப்படுகின்றார். இந்த வார்த்தைகளை சொல்லு. 2வது திருச்சபை குறித்து பார்க்கின்ற 2வது திருச்சபையில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், நேரம் போய் கொண்டிருக்கிறது. சீம்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தும் பிழைத்தருமாயினவர் சொல்லுகிறதாவது. அவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தும் உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் முந்தினவர், அதாவது ஆண்டவராய் இதவன் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக முந்தி இருந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிந்தினவர் உலகத்திலே வந்த அங்கே பிந்தினவர். அது மட்டுமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை உன் உபத்திரவத்தை நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்க தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கவளையும் செய்யும் தூசணத்தை மறந்திருக்கின்றேன். அருமையாக சொல்லுகின்றார் ஆண்டவர். யூதர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் யூதர் என்று சொல்லி பேர் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் யூதர் அல்ல. அவருடைய உள்ளத்தில் யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான அட்டூழியங்களை செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்றவளை யுத்தங்கள் இருக்கின்றது. யுத்தங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றவளை யுத்தங்கள் செய்திகளையும் படுவீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது. அப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்க. எதனாலே இப்போது யுத்தம் நடக்கிறது என்றால்,
யூதர்கள் என்று சொல்லி யூதர்கள் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கின்றார்கள். சாத்தான் என்னத்துக்கு வருவான்? உலகத்தை அழிப்பதற்குத்தான் வருவான் ஒழிய அங்கே தேவனுடைய பிள்ளைகள் யாருக்காக வருவார்? தேவர்கள் பிள்ளைகள் மன்னிக்கிற சுபாவமுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் தவிர அங்கே அவர்களுக்குள்ளே ஆணவம், வைராக்கியம், அங்கே கொலை, மோசங்கள் இப்படிப்பட்ட காரணம் வராது, ஒன்றுமே வராது. அதைத்தான் இங்கே சொல்லி, குறிகளையும் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்து உனக்கு இருக்க தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்க செய்யும் தூசணத்தையும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில என்ன வராது? தூசண வார்த்தைகள் வராது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன வராது? தூசண வார்த்தைகள் வராது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கடந்த பெரிய ஒரு மினிஸ்டர் அவருடைய வாயில என்ன வந்தது? இவ்வளவுக்கு வேதத்தை வாசித்தாக ஜெபம் பண்ண, ராட்சியத்தில் போய் உட்காருகின்றவர்கள வேதம் இருந்தது, சாட்சியம் ஜெபம் பண்ண, பல ஊழியர்கள் ஜெபம் பண்ணார்கள். ஆனால் அந்த பெரிய பிரமிஸ்டருடைய வாயில என்ன வந்தது? தூஷண வார்த்தைகள் வந்தது. இந்த வேதம் சொல்லுகிற திட்டம் தெளிவுமாக என்ன, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறார். அவர்கள் செய்கின்ற தூசணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நீ படப்போகின்ற பாடலை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடலை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன். முதல் சொன்ன ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னவர் இந்த இடத்தை சொல்லுகின்றார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நான் தேவனுடைய சமூகத்திலே போய் நான் உண்மையிலவனாக இருந்தால் ஒன்று ஜீவ, அங்கே ஆகாரத்தை புசிப்போம். உண்மையிலவனாக இருந்தால் இரண்டாவது ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்படியானால் நான் பார்க்கின்ற இந்த 7 காரியங்களை பார்க்கின்றவர்கள அந்த 7 காரியம் நமக்குத்தான், ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு அல்ல. தேவனுடைய ஊழியக்காலுக்கு ஒன்று ஜீவ கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன், நீ திருப்தியாவாய். இரண்டாவது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். முதலாவது சாப்பாடு, அடுத்தது என்ன? ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் என்றால் ராஜாக்களைப் போல ஆளுகிறவர். இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற வழியே பாடுகள் இருக்கின்றது, உபத்திரங்கள் இருக்கின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த ராட்சியம், இந்த நாடு நமக்குரியதல்ல, நமக்குரிய இடம் ஒன்று இருக்கிறது, அதுதான் பரலோக ராட்சியம். பாருங்க, நீ படப்போகிற பாடலை குறித்து நீ எவ்வளவு பயப்படாதோ. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசன் உங்கள் சிலை காவல் போடுவான், 10 நாட்கள் உதறப்படுவீர்கள். ஆனால் நீ மரணபணிதம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கழுகிறான், 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது. அவருடைய வாழ்க்கையில் சோதிப்பு கிடையாது. பாடலை குறித்து மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளைத்தான் அங்கே பயப்படாமல் யோவான் சொல்லுகின்றார். மரணம் வந்தது, மரண பரியந்தம் வந்தது, அங்கே அவருக்கு விரோதமான காரியங்கள் வந்தது, பயப்படவில்லை. தானியலுக்கு விரோதமாக அங்கே பிரச்சனை வந்தது, தானியலை கொலை செய்து தெரிந்தார்கள். ஆனால் ஒன்றுமே இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தன்னுடைய உயிரைக்கூட பயப்படவில்லை. ஏனென்றால் நான் என்றைக்கு மரித்தால் தேவனுடைய சமூகத்திலே போயிருப்பேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. 3வது திருச்சபையோடு முடிக்கின்றேன். பாருங்கள், 3வது திருச்சபை. பெருமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அநேகமாக போருக்கு போகின்ற பொழுதில் பாருங்கள், ஒரு புறம்தான் அங்கே கருக்குள்ள பட்டயம் இருக்கும். பட்டயத்தில் ஒரு புறம் தான் கண்டிப்பாக கூறுள்ளதாக இருக்கும். அது என்ன செய்வாங்க? போராடி கொண்டு போவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற பட்டயம் அப்படி அல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள தெரியாது, நான் பார்த்துருக்கின்றேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அங்கே சில வாள்கள் இருக்கிறது.
இந்த பட்டயத்துக்கு ஒரு அங்கே கூர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது 2 புறமும் கருக்குள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த பல்லுகள் வித்தியாசமாக இருக்கும். பல்லுகள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒருவனை கொலை செய்வதாக இருந்தால் ஒருவனை குத்திவிட்டு அவன் அந்த பட்டயத்தை இழுக்கின்ற வேளையில் குடல்கள் எல்லாம் அந்த கத்திலே அந்த பட்டயத்தில் அங்கே சிக்கப்பட்டு குடல் எல்லாம் வெளியிலே வரும். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே பார்க்கின்ற வேளையில் ராஜாவுடைய சமூகத்தில் போய் ஒருவன் ராஜாவை கொலை செய்கின்றான். தன்னுடைய பட்டயத்தை உருவி குத்தி அந்த கட்டயத்தை எடுக்க முடியாமல் விட்டு போய்விடுகிறான். அவளுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லிவிட்டு அங்கே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய பட்டயம் எப்படிப்பட்டது? அது உண்மையான பட்டயம் அல்ல, அது வாயின் வார்த்தைகளால் புறப்படுகிற அங்கே கருக்குள்ள பட்டயம். அவர் வார்த்தை சொன்னால் அப்படி ஆகும். அழிப்பேன் என்றால் அழிப்பேன், அழிப்பவர். பாடுகள் வருகின்ற வழியில் உத்தரங்கள் வருகின்ற வழியில் அந்த பாடுகள் உத்தரங்களை அழிக்கிற தேவன். தேவனோடு நான் அன்பாக இருக்கின்ற வழியிலே ஆண்டவராகிய தேவன் எங்களோடு இருக்கின்றவராக இருக்கின்ற எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அங்கே சொல்லப்படுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவனை கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மீறி மறுதலிமையாததையும் அறிந்திருக்கின்றேன். அங்கே இந்த திருச்சபை பெருமுக திருச்சபை எந்த இடத்துல இருக்கின்றது? சாத்தானுடைய கூட்டத்தில் நடுவிலே அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த திருச்சபை அங்கே பயங்கரமான போராட்டம் நிறைந்த இடத்துல இருந்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே மரண பரியந்தம் அங்கே அவர்களுக்கு பயம் வருகிறது. அந்த பயத்திலும் கூட பயப்படாமல் ஊழியம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களோடு இந்த ஊழியக்காரனாகிய அங்கே அந்திப்பா என்கின்றவரை கொலை செய்கின்றார்கள். அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் பலர்களை கொலை செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை கொலை செய்தார்கள். அங்கே யாக்கோபை கொலை செய்கின்றார்கள், பிலிப்பை கொலை செய்கின்றார்கள், கல்லெறிந்து கொலை செய்கின்றார்கள். இப்படியாக பலரை பட்டயத்தினை பற்றி கொலை செய்கின்றார்கள். இப்படியாக செய்து வருகின்றார்கள். இந்த இடத்திலும் அதாவது பெருமு சபைக்கு சுற்ற வர அந்த சபையை சுற்றி வருகின்ற வேளையில் எல்லா பயங்கரமான பொல்லாத கூட்டம் இருக்கின்றது. இந்த தேசத்திலே இந்த அநேக தேசங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களை இழிக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் மட்டும் அங்கே யுத்தத்திலே 600 திருச்சபைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 600 திருச்சபைகள். இப்படியாக அங்கே இருந்தவர்களும் அநேகர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இந்த இடத்திலும் பார்க்கின்ற வேளையிலே அந்திப்பா என்கின்ற ஒரு தேவ ஊழியக்காரன், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகின்றவர், அதாவது அப்போஸ்தலனாகிய அந்த மனுஷனை அங்கே என்ன செய்கின்றார்கள்? தேவனுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்கள் அவர்களை கூட கொலை செய்து விட்டார்கள் எல்லாரும். அப்படிப்பட்ட கொலை செய்த இடத்திலே நீ அந்த இடத்தை மறுதலியாமல் நீ அந்த இடத்துல துணிவோடு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றாய். அதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர் எனக்கு குறைவுண்டு. பாருங்கள், இது மிக முக்கியமானது. எல்லாரும் விழுந்திருங்கள், விழிப்பாக இருங்கள். இது முக்கியமான ஒரு வார்த்தைக்கு வந்திருக்கின்றோம். என்னவென்றால், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? பாருங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு. அப்போ உன்னுடைய திருச்சபையில எப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள்? 3 விதமான காரியங்களை செய்கிறவர்கள். ஒன்று, தேவனுக்கு பயந்தவர்கள் இருக்கின்றார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாவது அங்கே பிலியாமுடைய சத்தியத்தை கைக்கொள்ளுகள் இருக்கின்றார்கள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உண்ணுகிறவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்க இருக்கின்றார்கள். அப்படியானால் அவளை கடந்து கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்கின்றார்கள். அவளை கடிந்து கொள். ஏனென்றால் திருச்சபை கட்டப்பட வேண்டுமாக இருந்தால், தேவன் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டுமாக இருந்தால், உங்களோடு பேச வேண்டுமாக இருந்தால், மிக முக்கியமானது என்ன? படைக்கப்பட்டவைகளை நீங்கள் தப்பு செய்யாதிருங்கள். யாதிருங்கள்? நீங்கள் போங்கள், ஒரு இடத்தை போகின்ற திருமணத்துக்கு போகின்ற வழியில் எங்கே என்றால் போங்கள்.
போய் சாப்பிட வைக்கின்றவர்களே அது எங்கே வைக்கப்பட்டது, எதற்காக வைக்கப்பட்டது கேளாதீர்கள். கேளாமல் நீங்கள் சாப்பிடுங்க. வேதம் சொல்வதைத்தான். அங்கே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதை புசியுங்கள், ஆனால் அது விற்கிறதுக்கு வைக்கப்பட்டதாக இருந்தால் புசியாதிருங்கள். அது உங்களுக்கு தீட்டாக மாறும். ஆனால் விசாரியாமல் சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு தீட்டு இல்லை. ஆனால் தெரிந்து கொண்டு விற்கிறதுக்கு படைக்கப்பட்டது தெரிந்து கொண்டு சாப்பிட்டால் அது சாபமாக மாறும் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனபடியால் பாருங்கள், விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமுடைய போதகத்தை கற்குகளும் உன்னிடத்தில் உண்டு. அப்போ அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சாரியத்தை சில வெறிப்பாக பார்க்க வேண்டுமாக இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வருகின்ற வேளையில் பாலாக் இதை கேள்விப்படுகின்றான். பாலாக் கேள்விப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாது, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது, ஆனபடியால் அவர்களோடு போராட முடியாது என்றால் தேவன் அவர்களோடு இருக்கின்றான். ஆனபடியால் அவர்களை சபிக்க வேண்டும். அப்போ சபிக்க வேண்டும் என்றால் பிலியாம் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கின்றான். தேவனுடைய ஊழியக்காரன் என்ன வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் என்று பாலாக்குக்கு தெரியும். அப்போது பாலாக் என்ன செய்கின்றான், பிலியாமுக்கு கூலி கொடுத்து அழைக்கின்றான். அழைத்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சபிக்க பண்ணுகின்றான். ஆனால் முடியவில்லை. சபிக்கிற சாபம் இல்லாமல் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறது. அந்த வழி தான் சொல்கின்றான், ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கின்றான். பாலாக்கு பேசுகின்றான், நான் சபிக்க சொல்ல வருகின்ற வேளை நீ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறிய என்று சொல்லிவிட்டு கடந்த கொஞ்சம் காலம் போகின்ற வேளையிலே அப்போது பிலியாம் சொல்லுகின்றான், இந்த ஜனங்களை சிறப்புக்கு ஒரே ஒரு வழி உண்டு. என்ன? விக்கிரகங்கள் இவர்களுக்கு முன்பாக பாவமான காரியங்களை செய்ய வேண்டும், இதனாலே இவர்களுக்குள்ளே பிரச்சனை வரும் என்று சொல்லி அவன் ஐடியா கொடுக்கின்றான். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஐடியா கொடுத்த அந்த பிலியாம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவன் வெட்டுண்டு மறிக்கிறவனாக மாறுகின்றான். அவன் மறித்து போகின்றான். எதனாலே? யுத்தத்திலே அவன் போர் பெற்று செய்கின்ற தேவனுடைய வீரர்களோடு போகின்ற வேளையிலே அவனை அங்கே என்ன செய்கின்றார்கள், வெட்டி அவரை கொலை செய்கின்றார்கள். இப்படியாக அப்படிப்பட்ட போதகத்தை கற்களும் இடத்திலுண்டு. அப்படியே நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கற்களும் இடத்திலுண்டு. அதை நான் வெறுக்கின்றேன். நிக்கோலாய் மதம் என்னது முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மதம் என்னது, விக்கிரகத்தை செய்து வணங்குகிறவர்களாக இருக்கின்றார்கள். அந்ததனாலே இந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் ஆபிரகாமுக்கு, நீ உன்னுடைய இனத்தை உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், அங்கே ஆபிரகாமுடைய தகப்பன் என்ன செய்கின்றாராம், விக்கிரகத்தை செய்து வணங்குகிறவனாக இருந்ததனால் தான் சொன்னால், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த இடத்துல போன வேளையிலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். ஆனால் அங்கே ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு எப்படிப்பட்டவனாக விக்கிரகத்தை செய்து வணங்குகிறவனாக இருந்தார். அதனால் தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார், அப்படிப்பட்ட மதங்களை தேவன் வெறுத்தவராக இருக்கின்றார். சொல்லுகின்றார், அப்படியே நிக்கோலாய் மதத்தால் போதகத்தை கைக்கிறோம் உள்ளத்திலுண்டு, அதை நான் வெறுக்கிறேன், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். என்ன பட்டியம் இப்போ இருக்கிறதே பாருங்கள். முன்னு சொன்னேன், கருபுறமும் கற்குள்ள பட்டியத்தை உடையவர் சொல்லுகிறதாவது சொல்லிவிட்டு இந்த சொல்லுகின்றவர்களே, என் வாயின் பட்டியம், என்னுடைய வாயில் என்ன இருக்கிறது, கற்குள்ள பட்டியம் இருக்கிறது, அந்த பட்டியத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுலவன் கேட்க கடவன். ஜெயங்கொழுகிறனுக்கு நான் மறைவான மண்ணாவது புசுப்பை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் ஏற்பட்டதும் அதை பெறுகிறவனாய் அன்றி வேறொன்றையும் அறியக்கூடாதுமான புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. அடுத்த என்ன காரியம் கொடுக்கிறார் ஆண்டவர்? முதல் கொடுக்கின்ற வேளையிலே அங்கே நல்ல காரியத்தை, அதாவது ஆகாரத்தை கொடுக்கிறவர். இரண்டாவது ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவர். இந்த இடத்திலே நல்ல ஆகாரம். அடுத்து மட்டுமல்ல, புதிய நாமத்தை கொடுப்பேன். ஒரு நாமம், தேவனுடைய வைத்திருக்கின்ற ஒரு நாமத்தை
அவருக்கு 3வது நாமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். மிகுதியான காரியத்தை அடுத்த வாரங்களிலே பார்ப்போம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரலோகத்தின் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. எல்லாவியின் பலங்கோடு பலமாயின்றே இறங்கும் இங்கு ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. அபிஷேகம் அலையே பெய்யட்டுமே. வானங்களிலிருந்து திறக்கட்டுமே. அபிஷேகம் அலையே பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. ரூபமாய் என்னை மாற்றிடுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. என்னை மாற்றிடுமே.
துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் வழிநடத்த தேவன். இன்னும் ஆண்டவரே உங்களுடைய கரம் அப்பா எல்லா பிள்ளைகளையும் தாங்கி ஆண்டவரே வழிநடத்தி கொண்டிருக்க தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை கண்மணி போல காக்கிற தேவன், கரம் பிடித்து வழிநடத்த தேவனே. உங்களுடைய கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்கின்ற பிள்ளைகளை தாங்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதவர் ஐயா, எங்களை கண்மணி போல காத்து கொடுக்க தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளை கரத்திலே எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனை நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், உதவி செய்யும் அப்பா. எல்லா துதிகன மகிமை நமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. இப்போது நாங்கள் திருவிருந்து கலந்து போகின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு அறிவித்தல். வருகின்ற வாரம் இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் பிக்னிக்கு போகின்றோம். ஆனபடியாக சரியாக நாங்கள் இந்த இடத்துல நான் 6 மணிக்கு இந்த இடத்துல வருவோம். 8 மணிக்கு வருவோம். அதுக்கு பின்பாக தொடர்ந்து நாங்கள் அந்த இடத்துல நேரடியாக அந்த பார்க்குக்கு வரவர்கள் தசா அல்லது அசோக் அல்லது முயற்சி இருக்கின்றார்கள். அவர்களிடம் அந்த அட்ரஸ் இருக்குது, தயவு செய்து வாங்கி செல்லுங்கள். மறந்து விடாதீர்கள். வருகின்ற வாரம் பிக்னிக் டே, மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியிலும் திருவிந்துக்கள் சொல்வோம். ஹல்லேலூயா.